என் பேர் ஜெய்கேஷ், மதுரையிலிருந்து வரேன். ஸோ என்னுடைய ப்ரொஃபைல் வந்து நான் போர்ட்டல் செக்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் செஃப்பா இருக்கேன் நான். ஆனால் எனக்கு பேஷன் வந்து ட்ரேடிங் தான். ஸோ ஏற்கனவே 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ட்ரேடிங்ல உள்ள வந்தேன். 2010ல் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் தான் என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அப்போ எதுவுமே தெரியாது. அப்போ இந்த அளவுக்கு யூடியூப் கிடையாது, செல் மொபைல் கிடையாது, எந்த இது ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. ஒருத்தர் நம்பி ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னா சொல்லிட்டு கொண்டே போட்டது தான். கிட்டத்தட்ட நான் இழந்த ரூபாய் அன்னைக்கு மட்டும் 30 லட்சம் ரூபாய் நான் இழந்தது. ₹1 ₹2 இழக்கல. எல்லாமே வந்து அன்னைக்கு இருந்த ஒரு பேராசைனால பண்ணி நான் லாஸ் பண்ணேன். அதே லைஃபே வந்து டோட்டலா என்னோட ப்ரொஃபைல் நான் படிச்ச டெக்னிக்கல் ஓரியன்டட் பாலிடெக்னிக் டிப்ளமோ முடிச்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஹோட்டல் ஃபீல்ட்ல ஒரு சாதாரண ஒரு பாத்திரம் கழுவி எல்லாமே வந்து செஃப்பா இருந்து நீங்க உட்கார்ந்துருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. இந்த ட்ரேடிங் ஒண்ணுதான் எனக்கு நான் விட்ட காசை பிடிக்க முடியும். இன்னைக்கு நான் 10 லட்சம் கடன்ல உட்கார்ந்துருக்கேன். அந்த கடனை அடைக்கணும்னா வேற எந்த தொழில் பண்ணாலும் பண்ண முடியாது. இந்த ட்ரேடிங் ஒண்ணுதான் பண்ண முடியும். அந்த தேடி எனக்கு வந்து எங்கே வெறுத்து போச்சு. கிட்டத்தட்ட 3-4 பேர்ட்ட போய் ட்ரேடிங் கிளாஸ் படிச்சேன். ஒவ்வொருத்தரும் 10,000 கொடு, 15,000 கொடுன்னு எல்லாம் கேட்டா எல்லாத்தையும் கட்டி படிச்சேன். எவ்வளவுமே உருப்படி சொல்லிட்டார்ல. ஓப்பரா எனக்கு வந்து சொல்லி ஓப்பரா பேச இது தப்பா தெரியும். சரிங்களா? சோ அப்படி என்னோட தேடல் அதிகமா இருக்கும்போது தான் யூடியூப்ல நசீரோட வீடியோ ஒன்று பார்த்தேன். எனக்கு எப்பவுமே டெக்னிக்கலா படிச்சனால எனக்கு எல்லாமே ஒரு இன்டெப்தா போய் எனக்கு பழக்கம். ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோம்னா என்னதான் இருக்கு கடைசியில் என்ன சொல்றான் அப்படின்றது பார்த்தேன் நான். அந்த கேட்டகரியில வந்துதான் இன்னைக்கு நசீரோட வீடியோ நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் நான் நசீரோட வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்கும் நம்ம சொன்னீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க எல்லாரோட யூடியூப்ல கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஒவ்வொன்று வச்சிருப்பாங்க. பட் இவரோட பிளேஸ்ல எதுவுமே இருக்காது. வெறும் அவரோட லைவ் என்ட்ரி எங்களோட பேட்ச் நாங்களும் இல்ல எங்களுக்கு முன்னாடி படிச்சவங்க எல்லாருமே என்ட்ரி அவர் பண்ணியிருப்பாரு. அந்த இம்ப்ரெஷன் ஆகி தான் அவர் இதுல ஜாயின் பண்ண ஆரம்பிச்சேன். பண்ணி ஒரு வித்தியாசம் இருக்கு என்னவோ பண்ற மனுஷன் மேஜிக் இருக்கு அந்த மனுஷன் அந்த மேஜிக் என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீஸ்ன்னு கேட்டேன். கம்மியான ஃபீஸ் தான் சொன்னாங்க. இந்த ஃபீஸ் யாருமே இதுக்கு பேர் பண்ணல. இன்னொன்னு அவர் கொடுத்த டியூரேஷன் 3 மாசம் 4 மாசம் சொன்னாங்க. இல்ல எல்லாரும் 5 மாசம் 1 மாசம் 10 நாள் முடிக்கிறாங்க. இவர் மட்டும் 4 மாசம் அப்படின்னு தெரியுது ரொம்ப அப்படின்னு நான் நினைச்சாங்க. அப்படி நினைச்சு உள்ள வரப்ப எனக்கு எதுவும் புரியல. ஃபர்ஸ்ட் என்னென்னமோ சொன்னாங்க. அப்ப என்ன நமக்கு யாருக்கும் பாப்பா இது வரைக்கும் என்னோட ப்ரொஃபைல் ஹோட்டல் ஃபீல்ட்னால என்னால கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணேன், என்னோட வீடியோ பிராக்டிஸ் வீடியோ மட்டும் பார்த்து தான் என்னோட ஸ்கில்ஸ் நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். அதை வச்சு தான் நான் ப்ராஃபிட்டும் பண்றேன். நான் ஒண்ணு ஓப்பனா சொல்றேன், இந்தியன் மார்க்கெட்ல இருந்து சர்வே பண்ண முடியும்னு சொல்றாங்க. கண்டிப்பா பண்ண முடியும். அதுக்கு நான் ஒரு உதாரணம். என்னால அந்த கான்ஃபிடன்ட் கொண்டு வர முடியும். இன்னைக்கு நீங்க யாரு கேட்டாலும் இந்த சார்ட் எந்த இதுன்னு கேட்டாலும் என்னால இந்த இடத்துல இந்த ஸ்டேஜ் என்னால பிரசன்ட் பண்ண முடியும். சரிங்களா? அந்த ஸ்கில் நான் டெவலப் பண்ண காரணம் வந்து நசீர் தான். அது நான் ஹானஸ்டா எடுத்துக்க முடியும். சரிங்களா? நீங்க யாரு எந்த இன்னொரு சொல்றேன், எனக்கு ஒரு சில விஷயம் தெரியாது. பட் டெக்னிக்கலா உள்ள சார்ட் அனலைஸ் பண்றதுல என்னால 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட இது பிரசன்டேஷனோ அவரோட கைடன்ஸ்னால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் பண்ண முடிஞ்சது. சரிங்களா? அதை நீங்களும் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் நல்லா சக்சஸ் வருவீங்க. சோ இது நான் ப்ரமோஷனுக்காக எதுக்கு நான் சொல்லல. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஹானஸ்டா நான் ஒர்க் பண்ணி நான் இன்னைக்கு அந்த ப்ராஃபிட்டை எடுத்தனால உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் ரீசன். என்னடா போட வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னோட மனசுல பட்ட விஷயத்தை நான் சொல்றேன். வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஓகே, ஆல் ஆஃப் யூ எவரிபடி. தேங்க் யூ.